கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். உங்கள் யாவருக்கும் என் அன்பு வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் கடந்த நாட்களிலே கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை நாம் நினைவு கூர்ந்து கர்த்தரை ஆராதித்திருந்திருப்போம். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு 40 நாள் அளவும் சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் உயிரோடு எழுந்திருக்கிறேன் என்று வெளிப்படையாக அவர் சீடர்களோடு சஞ்சரித்து அவர் சில கடமைகளை, சீடர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை அவர்களுக்கு போதித்து அவர் கடந்து போனார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:3 பார்க்கும்போது அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அவர் தரிசனமானார். அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பித்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். எத்தனையோ ஜனங்கள் நாங்கள் தெய்வங்கள் என்று சொல்லி வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பாங்க, மரித்திருப்பாங்க. ஆனால் ஒருவராவது என்ன செய்யலை, உயிரோடு எழும்பவே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் உயிரோடு எழும்பி இன்றும் அவர் உயிரோடு நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை போதித்து நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த சீடர்களுக்கு அவர் என்ன போதித்தார் என்றால், முதலாவது அந்த 1:4 சொல்லப்படுகிறது, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவீர்கள். மேலும் அவர் சொல்லுகிறார், இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்று கொள்ளும் வரைக்கும், இந்த வாக்குத்தத்தமான பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்று கொள்ளும் வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. எருசலேமில் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். அப்படி நீங்கள் காத்திருக்கும்போது நீங்கள் ஆவியினாலே நிரப்பப்பட்டு நீங்கள் பலனடைந்து நீங்கள் எருசலேமிலும் நீங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகமெங்கும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு திட்டமாக வாக்களித்தார். அவ்விதமாய் அவர் பேசி முடிந்தபோது அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அப்போது அந்த சீடர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ 2 வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் உங்களிடத்தில் இருந்து கடந்து போன அந்த இயேசுவானவர் மீண்டும் வருவார் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கொஞ்சம் மன நிறைவோட திரும்பி வந்தாங்க. அப்படி அவங்க எருசலேமுக்கு அவங்க சமீபமாக அந்த ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு அவங்க திரும்பி வந்தபோது அங்கே இயேசுவின் தாயாகிய மரியாளும் இன்னும் அநேக சகோதரிகளும் இன்னும் அநேக விசுவாசிகளும் அவ்விதமாய் மேல் மாடியில் 120 பேர் கூடியிருந்து என்ன செய்தார்களாம்?
கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க ஜெபித்து கொண்டிருந்தார், ஒருமனப்பட்டு ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்விதமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை அந்த அந்த சீடர்கள் மூலமாக செய்திருக்கிறார். அப்போது ஆண்டவரை முத்தத்தினால் காட்டி கொடுத்த அந்த சீற்றனுடைய நிலைமையை பார்த்தால் அந்த 1:16 சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கி நிறைவேற வேண்டியதாக இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலை கீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்களெல்லாம் சரிந்து போயிற்று என்று பார்க்கிறோம். அது அந்த இடம் இரத்த நிலம் என்று சொல்லப்படுகிறது, அக்கல்தமா என்று சொல்லப்படுகிறது. அந்த 1:20 சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெற கடவன் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானுள்ள இவ்விதமாக அந்த 12 சீடரிலே ஒருவன் இல்லாமல் போனதினாலே அவங்க யுஸ்து என்னும் மறுநாமம் உள்ள ஒரு பர்சபா என்னப்பட்ட அந்த யோசேப்பும் அந்த மத்தியாவும் ஆகிய 2 பேரை அங்கே நடுவிலே நிறுத்தி அவர்கள் பேரில் அங்கே சீட்டு போட்டபோது மத்தியாவின் பேரில் சீட்டு விழுந்தது. அந்த மத்தியாவை ஏற்றுக்கொண்டு அவங்க தொடர்ந்து கர்த்தருடைய பணியை செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அவ்விதமாய் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் நிறைவாய் ஊற்றப்பட்டு அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவ்விதமாய் இன்னும் நாம் பார்க்கும்போது வேதத்திலே சொல்லப்படுகிறது, அப்போஸ்தலர் 2:17 கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் கேட்டு பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் வெற்றியாய் நாம் வாழ முடியும். ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் அவர் நம்மை போதித்து நடத்துவார். வழி இதுவே, இதிலே நடந்து செல் என்று சொல்லக்கூடிய அவர் போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய காரியங்களை நினைப்பூட்டி நடத்துகிறவராய் இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிற தேவாதி தேவன் உங்களுக்கு வழியை காட்டுவார். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் திசை தெரியாமல் தடுமாறி போக காரணம் என்னன்னா, வேதத்தை ஆராய்ந்து படிக்கல, வேதத்தை வாசிக்கல, வேதத்தை வாசித்து காத்திருக்கல. வேதத்தை வாசித்து காத்திருந்தால் மட்டும்தான் பலப்பட்டு தைரியமாய் வாழ முடியும். எந்த சூழ்நிலை வந்தாலும் எல்லாவற்றையும் சகித்து முன்னேறி செல்ல வேண்டும். இப்போ இந்த பேதுருவை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு கோழைதான். இயேசு கிறிஸ்து வாழ்ந்திருக்கிற காலத்தில் இயேசு அந்த பேதுருவிட்ட சொன்னார், இந்த பாரு, சாத்தான் உன்னை சோதிக்க வந்தான், உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டிக் கொண்டேன் என்று சொன்னார். அப்போது அந்த பேதுரு சொன்னார், நான் எல்லா சூழ்நிலை வந்தாலும் சாவிலும் காவலிலும் உம்மை பின் செல்வேன் என்று சொன்னார். அப்பவும் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இன்றைக்கு நீ சேவல் கூதற்கு முன்பு என 3 நேரம் மறுதளிப்பேன்னு சொன்னார். அந்த கெத்சமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்க போகும்போது கூட நீங்கள் அங்கே விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொன்னாங்க. சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து
ஜெபிங்கன்னு சொன்னார். ஆனால் அந்த பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் நித்திரை மயக்கத்தினால தூங்கிட்டாங்க. சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொல்லியும் ஜெபிக்கல. ஏசப்பாவுடைய மன வியாகுலம், கஷ்டம், அவருக்கு போகிற சிலுவையின் அந்த மரணத்தை அவரால் சந்திக்க முடியாமல் சொல்கிறாரு, அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் உடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். வியாகுலத்தோட அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் விழுந்ததான். அப்போ எப்படி வியாகுலம் இருந்திருக்கோன்னு யோசித்து பாருங்க. அவ்வளோ வியாகுலப்பட்டும் சீடர்களுக்கு அவருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளவே முடியலை. அவங்க நித்திரையாக இருந்தாங்க. இப்போ யூதாஸ்காரியத்தை முத்தத்தினால் காட்டி கொடுக்குறாரு. எல்லோரும் பிடிச்சிட்டு போகிறாங்க. பிலாத்துடைய அரண்மனைக்கும் ஏரோது ராஜாவுடைய அரண்மனைக்கும்னு கடந்தி கொண்டு போகிறாங்க. கடைசியில் சிலுவையின் மரணத்துக்கு தன்னை அவங்கள கொண்டு போயாச்சு. இப்போ பேதுரு தூரத்தில் நிற்கிறான். அங்கே தூரத்தில் எல்லாரும் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாங்க, அனல் மூட்டி. அதில் உட்கார்ந்துட்டு இருக்கான். வேலைக்காரி ஒருத்தி வாரா. உன்னை பார்த்தா அந்த இயேசுவோடு இருந்தவனை போல தெரியுதுன்னு. அப்போது சத்தியமாக எனக்கு அவனை தெரியவே செய்யாது. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, ஆண்டவர் சொன்னது போல் 3 முறை மறுதளிக்கவும் சேவல் கூவுற சத்தம் கேட்டு மனம் கசிந்து அழ ஆரம்பித்தான். ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொன்னார். மனம் கசிந்து அழுதார். எவ்வளவோ ஒரு வார்னிங் கிடைச்ச பிறகும் கூட, ஒரு எச்சரிப்பின் சத்தம் கிடைச்ச பிறகும் கூட நான் நிர்விசாரமாக இருந்துட்டேனே, மறுதலித்து விட்டேனே. என்னை நேசித்த ஆண்டவரை, என்னை அழைத்த ஆண்டவரை, என்னை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவரை நான் மறுதலித்து விட்டேனே என்று சொல்லி மனங்கசிந்து அழுது பலப்பட்டார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இப்போமே நீங்கள் எருசலேமை விட்டு என்ன செய்யுங்க, வெளியில் போகாதுங்க. பிதாவின் வாக்குத்தத்தம் அந்த ஆவியானவரால் நிரப்பப்படும் வரைக்கும், நீங்கள் பலப்படும் வரைக்கும் காத்திருங்க. அவங்க காத்திருந்தனால தான், அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தனால தான் இப்போ பேதுரு எப்படி இருக்காரு, தைரியமாக இருக்கிறார். ஆவியினாலே நிரப்பப்பட்டு பலப்பட்டு இருக்கிறார். பாருங்க, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்போ தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை தூக்கி கொண்டு அந்த தேவாலயத்தில், அந்த அலங்கார வாசல் என்னப்பட்ட அந்த ஆலயத்தில் வாசல் அண்டையில் அவனை வைக்கிறாங்க பெற்றோர். எதுக்குன்னா அவன் பிச்சை கேட்பான்ட்டு. இப்போ பேதுரும் யோவானும் இவனை பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவங்க பேதுரு சொல்கிறாரு, எங்களை பாருன்னு. அவன் என்ன நினச்சிட்டான், எனக்கு ஏதாவது நிறைய பைசா கிடைக்கும்னு நினச்சிட்டான். ஆனால் பேதுரு சொல்கிறாரு, வெள்ளியும் பொண்ணு எங்களிடத்துல இல்லை, எங்களிடத்துல யார் இருக்கா, இயேசு, ஜீவனுள்ள இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு எங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த இயேசுவின் நாமத்தினால நீ எழும்பி நட. கையை பிடிச்ச உடனே அவன் குதிச்சு எழும்பி நடந்து ஓடி சந்தோஷமாக நடக்கிறான். சரி, இந்த சப்பானி இல்லை, இந்த தேவாலயத்து வாசலில் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தவன் இல்லவா, இவன் எப்படி நடக்கிறான், இவனை கூப்பிட்டு கேட்குறாங்க. எல்லாரும் கேட்ட உடனே நிறைய பேருக்கு அந்த பயங்கரமாக இது என்ன, எப்படி முடியுமோ, இது யாருடைய சக்தியினால் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை பேதுருவை கேள்வி கேட்க வராங்க. பரிசேயர்கள், சதுசேயர்கள் எல்லாரும் இது எப்படி, நீ யாருடைய பேரை சொல்லி நடத்துகிற அப்படின்னு. உடனே இந்த பேதுரு சொல்லுகிறத பாருங்க, அதான் எனக்கு நல்லா பிடிக்கும். அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம்
13, 14, 15 இந்த வசனத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, ஜீவாதிபதியை நீங்கள் தான் கொலை செய்தீங்க. ஒரு வேலைக்காரிக்கு மத்தியில் மறுதலித்த பேதுரு, ஒரு முறை இல்லை 3 முறை மறுதலித்த பேதுரு இப்போ அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீங்க, ஆனால் தேவன் அவரை எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருடங்கள் ஆகிறது? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வேதத்தின்படி நடக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் எத்தனை வருடங்களாக இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் ஆராதிக்கிறீங்க? யோசித்து பாருங்க. சாட்சிகளாக இருக்கிறீர்களா? சாட்சியாய் நடக்கிறீர்களா? வீட்டிலே சாட்சி உண்டா? சமுதாயத்திலே சாட்சி உண்டா? வேலை செய்கிற இடங்களிலே சாட்சியாக இருக்கிறீர்களா? இந்த பேதுரு சொல்லுகிறார், தைரியமாக சொல்லுகிறார், நான் சாட்சி. ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீங்க, தேவன் அவரை எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாக சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒருவேளை ஏதோ குற்றமோ குறைவுகளோ வந்திருந்தாலும் கூட தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்றிருக்கிறது. ஆகினால இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? கர்த்தருக்கு பிரியமான சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமா? ஆண்டவர் இயேசு சீடர்களுக்கு சொன்னது, எருசலேமை விட்டு போகாதுங்க, நீங்கள் காத்திருந்து பலப்படுங்க. எருசலேம் என்பது நம்முடைய சொந்த வீடு. சொந்த வீடு. உங்கள் வீட்டில் அமைதியாக இருங்க, காத்திருங்க. தேவ சமூகத்தில் குறைகளை அறிக்கை செய்து ஜெபிங்க. இயேசுவே என்னை பலப்படுத்துங்க, என் குறைகளை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க. நான் இப்படி ஏன் கஷ்டப்படுறேன்? எனக்கு ஏன் இந்த வேதனைகள்? எனக்கு ஏன் இந்த பிரச்சனைகள்? எனக்கு ஏன் இந்த பாடுகள்? இந்த நேரத்தில் என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னித்து என் வியாதியை குணப்படுத்த கேளுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார். ஒரு பேதுரை உயிர்ப்பித்த தேவன் உங்களை இந்த நேரத்தில் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அன்பானவர்களே. நாம் செத்தவர்களைப் போல, செத்த கிறிஸ்தவர்களைப் போல வாழக்கூடாது. மரித்தவர்களும் மண்ணுக்கிறங்கினவர்களும் தேவனை துதியார்கள். உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் தான் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை துதிக்க முடியும். நான் உயிரோடு இருப்பதனால நமக்கு இந்த வாய் தந்திருக்கிறாரு, நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். நம்ம இப்போ உயிரோடு இருக்கிறதுனால அவரை துதிக்க முடியும். நம்ம மரித்தோன்னா துதிக்கவே முடியாது. மரித்தவர்கள் துதிக்க முடியாது. நம்ம மரித்து போனவர்கள் அல்ல, இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். ஆகையினால ஆண்டவரை நம்ம துதிப்போம், ஏத்தப்பாவை துதிப்போம். நம்ம துதிக்கும்போது நமக்கு வாழ்வில் உள்ள கட்டுகள், போராட்டங்கள் ஒழிகிறது. தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் புது பலத்தால் நம்மை இடைகட்டுகிறார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பேதுரு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வாழும்போது ஆண்டவரே அவன் உம்மை மறுதலித்தான். ஆனால்
ஆண்டவர் உயிர்த்தெழுந்து காட்சியளித்து எருசலேமை விட்டு போகாமல் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி அவங்க காத்திருந்த போது அந்த ஆவியின் பலத்தால் இடைகட்டப்பட்டவர்களாய் கர்த்தாவே எதிர்த்த ஜனங்கள் மத்தியில் வீர தீரமாய் ஜீவாதிபதியை நீங்கள் தான் கொலை செய்தீங்க, அதுக்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியமாக பணியை மேற்கொண்டான் என்று பார்க்கிறோம். தகப்பனே, எங்கள் குடும்ப வாழ்க்கையை நாங்கள் நடத்த வேண்டும். எங்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் வெற்றிகரமாக வாழ வேண்டும். எங்கள் ஆண்டவரே தேசத்தில் நாங்கள் ஆண்டவரே ஜெபிக்கிற ஜெப வீராங்கனைகளாக மாற வேண்டும். கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக. இந்த வேத வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படட்டும். ஆண்டவரே, அவங்க பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்திலே மாறட்டும். அவங்களுடைய கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். வியாதி பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஆண்டவரே, கவலையோடும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள், தனக்கு அன்பானவர்களை இழந்து வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை ஆற்றி தேற்றுவீராகப்பா, ஆற்றி தேற்றுவீராக. உடைய சமூகத்தில் வரும்போது அந்த ஆறுதல் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்து இருக்கும்போது ஆண்டவர் ஆறுதலை தருவார். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆறுதல் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய சமூகமே ஆறுதல். அருமை பிள்ளைகளுக்கு உடைய ஆறுதலை ஆண்டவரே, உடைய வல்லமையை ஆண்டவரே நீ கொடுத்து எல்லாரையும் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேத வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், சோர்ந்து போகாத உள்ளத்தை கொடுத்து நீ நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன்.